ஹாய் சில்ட்ரன்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 17வது பாடத்தில் சிறிய உருவம் பெரிய உலகம். சிறிய உருவம் பார்த்திங்கன்னா நம்மளை விட சிறிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, நம்மளை விட உருவத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறியதாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கி அந்த உயிரினங்களை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. என்னென்ன உயிரினங்களை நம்மளை விட சிறியதாக இருக்கும்? எறும்பு, ஈ, கொசு, இது மாதிரி உயிரினங்களை நம்மளை விடவே அளவில் ரொம்ப சிறியதாக இருக்கும் இல்லையா. அந்த சிறிய உயிரினங்களுக்கு எவ்வளோ பெரிய உலகம் இருக்குன்றதை பற்றி இந்த கதையில் உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய்? எறும்பு பார்க்குறதுக்கு அளவில் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறியதாக ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா. அந்த எறும்பு பார்த்திங்கன்னா ஒரு அரிசியை என்ன பண்ணுது எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறா. அரிசி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? எறும்பை விட ரொம்ப பெரியதாக இருக்கும் இல்லையா. அந்த அரிசியை என்ன பண்ணுது எறும்பு எடுத்துகிட்டு போகுது. அடடே, பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே. இது மாதிரி கண்மணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எறும்பு என்ன பண்ணுது, அந்த புத்துக்குள்ளே போகிறத அவள் பார்க்குறா. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி. அந்த சிறுமியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்மணி. சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது. உருவம் சிறியதாகி விட்டது. சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். அவளுடைய உருவம் பார்த்திங்கன்னா சட்டென்று பார்த்திங்கன்னா அந்த எறும்பை போலவே என்னவாயிடுது, அவளுடைய உருவம் ரொம்ப சிறியதாக மாறிடுது. அதை பார்த்துதான் அவள் ரொம்ப ஆச்சரியப்படுறா. எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தால் தடுமாறினாள். பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். எறும்பு போலவே அவளும் போகணுன்னு ஆசைப்பட்டா. ஆனால் அவளால் அது மாதிரி போக முடியல. என்ன பண்ணுறா, சட்டுன்னு இந்த புற்றுக்குள்ளே என்ன பண்ணிடுறா, விழுந்துடுறா. இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா? இந்த புற்றுக்குள்ளே இத்தனை அறைகளா? எறும்பு உள்ளே போய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோடைய அறைகள் பார்த்திங்கன்னா இது மாதிரி வழிகள் மாதிரி நிறையா இருக்கும். அதை பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். எறும்பு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மழை வரத்துக்கு முன்னாடியே என்னவாயிடும்னா அது கோடை காலத்திலே தன்னுடைய உணவுகள்லாம் என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு சேமித்து வச்சுக்கும். எங்கன்னா புற்றுக்குள்ளே என்ன பண்ணணும், பத்திரமா சேமித்து வச்சுக்கோங்க. வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தால் அருகிலிருந்து மரத்தடியில் என்ன பண்ணுறா, அமர்ந்துடுறா, உட்காந்துக்கிறா. அந்த வியப்பை அவளால் தாங்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறான்னா அவள் யோசிச்சுட்டே என்ன பண்ணுறா, ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறா. அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது. அவள் உட்காந்துருக்க மரத்துக்கு மேலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு என்ன பண்ணுறது, தேன் கூடு இருக்கிறத அவள் பார்க்குறா. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். தேன் கூடு பார்த்திங்கன்னா கீழே விழுற மாதிரியே இருக்கும். ஆனால் தேன் மட்டும் அதிலிருந்து சிந்தாமல் இருக்கிறது நம்மளுக்கே என்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. அதே இதுதான் அவளுக்கும் என்ன வந்தது, ஒரு சிந்தனை வந்திருக்கு. உடனே அவளுக்கு சிறகுகள் முளைக்குது. உடனே அவளுக்கு இந்த தேனி போலவே என்னவாயிடுது, சிறகுகள் முளைக்குது. ஊ ஊ உய் மகிழ்ச்சியில் கத்தினா. அவளுக்கு அந்த தேனி மாதிரி சிறகுகள் வந்தோடனே அவளுக்கு ரொம்ப என்னவாயிடுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். பறந்து சென்று அந்த தேன் கூட்டுக்குள்ளே என்ன பண்ணுறா, போகிறா. பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். அங்கே பார்த்திங்கன்னா இப்போ ராஜா தேனி இருக்கும், ராணி தேனி இருக்கும் இல்லையா. அது மாதிரி பல வகை தேனீக்களை என்ன பண்ணுறா, அவள் உத்து கிட்ட போய் பார்க்குறா. இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா? வியப்பு தாழவில்லை. அங்கே நிறைய தேனீகளை பார்த்ததும் அவளுக்கு ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுது. அந்த தேனீக்கள் இவ்வளோ வேலை செய்தான்னு அவள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. தேன்கூட்டை விட்டு வரவே மனம் இல்லை. தயங்கியபடியே வெளியே வந்தா. ஆனாலும் அவளுக்கு அந்த தேன்கூட்டிலேருந்து வரத்துக்கு மனசே வரல. ஆனாலும் என்ன பண்ணுறா, அதிலிருந்து வெளியில் வந்துடுறா. மரக்கிளையில் அமர்ந்தாள். கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். அந்த மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் அந்த நீரோடையில் இருக்கிறத பார்க்குறா. தானும் அது மாதிரி என்ன பண்ணுற, மீன்களை போல் நீந்த வேண்டுமென்று ஆசை வந்தது. அந்த மீன்களை போல் நீந்தணும்னு அவளுக்கு என்ன இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து கூறுக. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அது மாதிரியே மீன்கள் போலவே என்ன பண்ணியிருப்பா, அவளும் நீந்த ஆசைப்பட்டிருக்கா இல்லையா. அதே மாதிரி அவளும் மீனை போலவே நீந்திருப்பா.
இதுதான் உங்களுக்கு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறிய உருவம் பெரிய உருவம். இந்த சிறு சிறு உயிரினங்களுக்கு முதல்ல நம்ம எறும்பை பார்த்தோம், அதுக்கப்புறம் தேனியை பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மீனை பார்த்தோம். இந்த சிறு உயிரினங்கள் நம்மளை விடவே என்னவா இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா. அந்த சிறிய உருவத்துக்கு இவ்வளோ பெரிய உலகம் இருக்குன்றத அவள் இப்போ தான் என்ன பண்ணுறா, முதல்ல பார்க்குறான். நாமளும் என்ன பண்ணுறோம், இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.